இப்போ ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். இந்த குதிரைக்கெல்லாம் கடிவாளம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க முடியாது, இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஜென்ரலாக நடிகர்களுக்கே நீங்கள் நல்ல இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருங்கம்பாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருங்கங்கிறது நீங்கள் புதுசாக நடிக்க வர்றீங்க, நடிப்பு தான் முயற்சி பண்ணுறீங்க, வேறு எந்த வேவரிங்குமே இல்லாமல் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் நம்ம கொண்டு வரணும். ஆனால் ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்து நான் இயக்குனராகவேன், நான் சினிமா துறையில் சாதிப்பேன் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, நீ கனவு கண்டுக்கிட்டே இரு அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு இப்போ அப்துல் கலாமெல்லாம் சொல்கிற மாதிரி, அவர் கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு நடுவில் நிறைய வழிகளை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த வழிகளுக்கு நடுவில் அந்த ஓடி போய் அடையணுங்கிற பயங்கரமாக ஒரு கனவை துரத்திக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு நாள் நம்ம கைவசப்படும் போது இல்லை நம்ம எப்படி வேலை செய்வோம், நமக்கு நமக்கு வேறு டைவர்ஷனே இருக்காது. 100% அதுக்குள்ள வேலை செய்யணுங்கிறது மட்டும்தான் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே நடந்துடும். ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் வந்ததில்லை, அவருக்குள்ளே இன்பில்டாகவே இருந்தது. அப்போது அவ்வளவு நல்லா வேலை செய்யும் போது பிரமிப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு. என்னடா இப்போ இந்த கேரக்டர் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரா, இல்லை அந்த இடத்துல அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லி ஒன்று நீங்கள் அப்படியே விட்டுருவார், ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது, அந்த வாத்தியாரையோ இல்லை அந்த கிட்டானோட அப்பாவையோ இல்லை அந்த கிட்டானையோ ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டாருன்னா குழப்பமே இல்லை, டேக் ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம்.